மோடியின் சர்ச்சைக்குரிய கோட் இரண்டாவது நாளன்று 1,25,00,000 ரூபாய்க்கு ஏலம் போனது. கங்கை நதியை சுத்தப்படுத்தும் பணிக்கு நிதி திரட்டுவதற்காக பிரதமர் நரேந்திர மோடி பரிசாக பெற்ற 450 பரிசுப் பொருட்களின் ஏலம் குஜராத் மாநிலம் சூரத்தில் இரண்டாவது நாளாக நடந்தது. அமெரிக்க அதிபர் ஒபாமாவை டெல்லியில் சந்தித்த போது மோடி அணிந்திருந்த பந்த்காலா கோட் முதல் நாளன்று 1,21,00,000 ரூபாய்க்கு ஜவுளி தொழிலதிபர் ராஜேஷ் ஜூனேஜா ஏலம் எடுத்தார். இரண்டாவது நாள் ஏலத்தின் போது அந்த கோட் 1,25,00,000க்கு ஏலம் போனது. சூரத்தைச் சேர்ந்த நர்சரி பள்ளி ஆசிரியர் ராஜேஷ் மகேஸ்வரி என்ற ஆசிரியர் கோட்டை ஏலத்துக்கு எடுத்துள்ளார். மோடியின் உலக நண்பர்கள் எனும் அமைப்பின் சார்பில் கோட்டை ஏலம் எடுத்துள்ளதாக மகேஸ்வரி கூறினார். மோடியின் கோட்டுக்காக அமைப்பிலுள்ள 250 உறுப்பினர்கள் தலா 50,000 ரூபாய் வீதம் செலுத்துவது என முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக ஆசிரியர் ராஜேஷ் மகேஸ்வரி கூறினார். 10 லட்சம் ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்ட மோடியின் கோட் டெல்லி தேர்தலின் போது எதிர்க்கட்சிகளின் கடும் விமர்சனத்துக்கு ஆளானது குறிப்பிடத்தக்கது. ஆனால் மோடியின் கோட் விலைமதிப்பற்றது என்று பாரதிய ஜனதா தலைவர்களில் ஒருவரான கிரண்பேடி ட்விட்டரில் புகழாரம் சூட்டியுள்ளார். பொது காரியத்துக்காக நடத்தப்படும் இந்த ஏலத்தில் முந்தைய சாதனைகளை முறியடித்து மோடியின் கோட்டை அதிக தொகைக்கு ஏலம் எடுக்க வேண்டுமெனவும் இந்திய வெளிநாட்டு வாழ் இந்தியர்களுக்கு கிரண்பேடி அழைப்பு விடுத்துள்ளார். வெள்ளிக்கிழமை ஏலம் முடிவுக்கு வரும்போது ஏலத்தொகை மேலும் உயரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.